மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களா இருக்கீங்க, இல்லைன்னா மனசுக்கு சாந்தம் தேடி அலைவீங்க. உங்களால் படிக்கணும்னு நினைக்கிற வயசாக இருந்தால் படிக்க முடியாது. நீங்கள் ஒரு திருமண நிலையில் இருந்தாக்கா திருமணம் அமைகிற வரையும் நல்லாயிருக்கும், அமையும் போது என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஒரு திருமணத்துக்கு 2 திருமணம் அமைகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போயிடும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்காதீங்க. யோசிங்க, வச்சுட்டு நீங்கள் போங்க, அப்புறம் திரும்பி வந்து செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது ஏன்னு கேட்டால் அதுக்கு ரெட்டை ராசின்னு பேர். அது இணையும் ராசி, பிரியும் ராசின்னு பேர். ஆகையினால் கடல் பாகத்தில் உத்தராயணத்திலேருந்து தட்சாயணத்திற்கு வருவதும் தட்சாயணத்திலேருந்து உத்தராயணத்துக்கு வருவதுக்கு அந்த மையப்பகுதி, அது மிடில் பகுதி. அந்த மிடில் பகுதியில் ஒரு குறுக்கு கோடு ஒன்று வருது, அது கன்னிக்கும் மீனத்திற்கும் வருது. ஆகையினால் இந்த சமூக சூழலை இயற்கையில் அந்த ஆட்டம் போடுற ராசி தான் அந்த மீன ராசி. ஆகையினால் உங்கள் நடை உடை பாவனை எல்லோரும் விரும்பத்தக்கதாக இருக்கும். ஏனென்று கேட்டால் அங்கே குரு பகவானும் சனி பகவானும் புதன் பகவானும் நின்று அங்கே கடகத்தை ஆள்வது போலவும் அதே நேரத்தில் விருச்சிகத்தை ஆள்வது போலவும் இங்கே நீர் ராசியாக நின்று செயல்படுகிறார்கள். பொருளை அவர்கள் அள்ளித்தருவதற்காக இந்த பூலோகத்தில் நீங்கள் செயல்படுவீங்கள். சில பேர் அசையவே மாட்டீங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பொருள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது எப்படி வருது? அதுதான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் வயசு வரையும் பாருங்கள், நீங்கள் செஞ்ச செலவுக்கு இணையாக எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் உழைச்சி செஞ்சீங்களான்னு பாருங்கள், இருக்காது.